குறிப்பாக தாவேகாவில் அதிமுகவில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவது அப்படிங்கிறது ஒரு குதிரை பேர அரசியல் என்ற கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அப்போது தாவேகாவின் தலைவர் முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கட்டாயமாக ஒரு மனசங்கடம் இருக்கிறது தானே. உங்களால் அதை ஏதோ ஒரு வகையில் அது நடுவில் தான் நீங்கள் இதை பார்க்குறீங்க. ஏன் விஜயபாஸ்கர் அவர்களை நீங்கள் நேரடி சந்திக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் கூட வெளியாகலை. இது விஜயபாஸ்கர் வெளியிட்டார். அவர் எங்கேயோ உங்களை அறக்க பறக்க சந்திக்கிற மாதிரியான நேரத்தில் ஒரு பூங்கத்தை கொடுக்குறாரு. அதெல்லாம் வெளியிட முடிஞ்சது. போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக பதிவு செய்யப்பட்ட நில மோசடி மற்றும் மிரட்டல் வழக்கில் 2024 ஜூலை மாதத்தில் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் தான் இன்றைக்கு தாவக நடந்திருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர். அதன் பிறகு நீதிமன்றத்தில் பிணை பெற்று தான் அவர் வெளியில் வந்தார். சி விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, மருத்துவர் சி விஜயபாஸ்கர், அவர் மேலே பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை சார்பில் 2 வழக்குகள், டிவிஎஸ் துறை சார்பில் 2 வழக்குகள், ஒரு சிபிஐ வழக்கு உள்பட 12 வழக்குகளை முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தங்கள் மீது பாஜகவோ அல்லது ஒன்றிய அரசோ தங்கள் கட்சியின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பினை தாவேகா தலைமை தன்னியல்பாக வழங்குகிறது அப்படின்ற ஒரு புள்ளியும் தொற்றுகிறார். அதாவது அப்போ என்ன தோணுது அப்படின்னா, நாளைக்கு செந்தில் பாலாஜி உங்கள் கட்சியில் சேரப்போகிறார் என்று சொன்னாலும் கூட வருக வருக என்று தமிழக வெற்றிக் கழகம் வரவேற்குமா அப்படிங்கிற கேள்வியை தான் இங்கே முன்வைக்க நான் விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, விஜயபாஸ்கருக்கு ஒரு ஸ்கேல், சி விஜயபாஸ்கருக்கு ஒரு ஸ்கேல், செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஸ்கேலா? விஷம் தானே. அது ஒரு சொட்டாக இருந்தானா ஒரு பாட்டிலாக இருந்தானே. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தை குட்கா வெற்றிக் கழகம் என்று அறப்போர் இயக்கத்தினுடைய தோழர் ஜெயராமன் அவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தூய சக்தி என்று பேசிக்கொண்டிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிமுகவில் ஊழல் கரைபடிந்த பல நபர்கள் இணைவது என்பது எப்படிப்பட்ட அரசியலாக பார்க்கப்படுகிறது என்ற விமர்சனமும் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அது குறித்தான செய்திகளையும் அது குறித்தான விவரங்களையும் தான் இன்றைய தலையங்கம் அலசவிருக்கிறது. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அடிப்படையில் மக்கள் நிறைய அபரிமிதமான ஒரு ஆதரவை கொடுத்துருந்தாங்க. அதனால தான் 108 இடங்களில் வெற்றி பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மாற்று சக்தி என்று தங்களை பிரகடனப்படுத்தி கொண்ட பலரும் அந்த அந்த அரியணையை அடைய முடியாத போதும் தான் முதன்மை சக்தி, இவங்களுக்கெல்லாம் நான் தான் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றாங்க. அதுக்கு காரணம் இந்த திராவிட கட்சிகளுடைய ஊழல் மலிந்த அரசியலும் நிர்வாக சீர்கேடுகளும் தான் அடிப்படை காரணங்களாக இருந்துச்சு. அதன் பிறகு திரு விஜய் அவர்கள் மீது இருந்த அபரிமிதமான இந்த திரை உலகத்தினுடைய இந்த பிம்பம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வச்சு ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றி கழகமும் அதனுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களும் ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு நல்ல அரசாங்கத்தை அமைக்கிறதோடு மட்டுமல்லாமல் நல்ல அரசியலுக்கான விஷயங்களையும் உருவாக்குவாங்க, அதனால் சமூகத்தை சீர்திருத்துவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் கட்டாயமாக இருந்துச்சு, இப்போதும் இருக்கிறது. ஆனால் அண்மையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியமான போக்காக தெரியவில்லை. குறிப்பாக தாவேகாவில் அதிமுகவில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவது அப்படிங்கிறது ஒரு குதிரை பேர அரசியல் என்ற கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. நேற்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாவேகாவினுடைய எம்எல்ஏக்களை திமுகவினர் காசு கொடுத்து பறிப்பதற்கு அல்லது மிரட்டுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி குறித்து நீங்களாம் தகவல்களை பார்த்துருப்பீங்க. அதன் காரணமாக 3 பேரை கைது பண்ணியிருக்கிறது தமிழக காவல்துறை. இதில் காட்டி இருக்கக்கூடிய இந்த வேகத்தை யாரும் தவறாக சொல்லலை, இதை குறைச்சி மதிப்பிடவும் செய்யலை. ஆனால் எப்படி இன்னொரு கட்சியினுடைய எம்எல்ஏவை விலைக்கு வாங்க முயற்சி செய்வது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றமோ அதே போல தானே மற்ற விவகாரங்கள் நீங்கள் பார்க்கணும். ஆனால் அவர்கள் தானாக வந்ததாகத்தான் தாவேகா தொடர்ச்சியாக கூறி வருகிறது. இந்த விவகாரத்தை நம்ம ரொம்ப உற்று நோக்கி கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா யாரையெல்லாம் உள்வாங்குகிறது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாவேகாவினுடைய மிக முக்கியமான பிரகடனம் என்பது
தூய சக்தி அப்படிங்கிறது தான். தூய சக்தி அப்படின்னா வெறும் அரசாங்கத்தில் மட்டும்தாங்க, அரசியல் கட்சிக்குள்ள பல பேரும் இருப்பாங்க, அவங்கள அரவணைச்சு கொண்டு போகிறது தான் ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு அப்படின்னு இன்னைக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் அடிப்படையில் தூய அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஒரு தூய அரசியல் பயணம் என்பது அடிப்படை தேவையாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னாள் அதிமுகவினுடைய அமைச்சராக இருந்தவர். அதே போல கரூரை சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். இவர்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இந்த இருவர் மீதுமே பகிரங்கமான வெளிப்படையான ஊழல் கரை என்பது படிந்திருக்கிறது. நாம் கேட்குற கேள்வி ஒன்று தான், இவங்க தான் இவ்வளோ பெரிய ஊரையே கூட்டி வந்தாங்கல்ல, இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணாங்கல்ல, ஏன் முதலமைச்சர் விஜய் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலை? ஏன் அவர்கள் பங்கேற்கலை? அப்போது தாவேகாவின் தலைவர் முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கட்டாயமாக ஒரு மனசங்கடம் இருக்கிறது தானே. உங்களால் அதை ஏதோ ஒரு வகையில் அது நடுவில் தான் நீங்கள் இதை பார்க்குறீங்க. ஏன் விஜயபாஸ்கர் அவர்களை நீங்கள் நேரடி சந்திக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் கூட வெளியாகலை? இது விஜயபாஸ்கர் வெளியிட்டார், அவர் எங்கேயோ உங்களை அறக்க பறக்க சந்திக்கிற மாதிரி நேரத்தில் ஒரு பூங்கத்து கொடுக்குறாரு, அதெல்லாம் வெளியிட முடிஞ்சது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எதற்காக கட்சியை கட்டமைக்கிறோம், கட்சிக்கு வலிமை சேர்க்கிறோம் அப்படிங்கிற பேரில் தாவேக்காவில் ஊழல் கரை படிந்த மனிதர்களை சேர்க்கிறீர்கள் அப்படிங்கிற வசனம் இப்போ அதிகமாக எழுந்திருக்கிறது. ஏன் தமிழக வெற்றிக் கழகத்தை குட்கா வெற்றிக் கழகம்னு மாற்றிக்க சொல்லி அறப்போர் இயக்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணங்க தான் இப்போ நான் சொல்கிறேன். சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகிய இருவர் மீதுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான அலிகேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையை சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தொடர்ந்து 4வது முறையாக வெற்றி பெற்றவர் தான் ஐயா விஜயபாஸ்கர். சி விஜயபாஸ்கர் எம்பிபிஎஸ் மருத்துவர். இவர் கடந்த 2013 தான் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோது இவர் தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு 2018-2021 ஆண்டு காலகட்டத்திலையும் அந்த பதவி நீடித்தார். எம்ஆர் விஜயபாஸ்கர் 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் ஜெயிச்சு போக்குவரத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். இவர் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வேட்பாளர் மதியழகனை 1821 வாக்கு வித்தியாசத்தை தோற்கடித்தார். இந்த தொகுதியில் தான் விஜய் பரப்புரையின் போது 41 பேர் உயிரிழந்த சம்பவமும் நடைபெற்றுச்சு. இப்போ நம்ம இந்த 2 விஜயபாஸ்கர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளின் விவரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எம்ஆர் விஜயபாஸ்கர் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலின் போது தாக்கல் செய்த வேட்புமனுவில் தன் மீது 37 வழக்குகள் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. 7 வழக்குகள் சென்னை ஹைகோர்ட்டால் ரத்து செய்யப்பட்டு இருப்பதாகவும் காவல்துறை ஆவணப்படி 7 வழக்குகள் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். இந்த வழக்குகளில் சொத்து குவிப்பு வழக்கு, குற்றவியல் வழக்குகள் எல்லாமே அடங்கிதான் இருக்கிறது. கரூர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி மதிப்பில் 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக பதிவு செய்யப்பட்ட நிலமோசடி மற்றும் மிரட்டல் வழக்கில் 2024 ஆண்டு ஜூலை மாதத்தில் சிபிசிஐடி போலீஸாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் தான் இன்றைக்கு தாவக நடந்திருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர். அதன் பிறகு நீதிமன்றத்தில் பிணை பெற்று தான் அவர் வெளியில் வந்தார். இவர் மேலே 2021 ஆண்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் சொத்து குவிப்பு வழக்கும் பதிவு செய்யப்பட்டுச்சு. கடந்த 2016 ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த வேட்புமனுவில் பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிட்டிருந்ததை விட 2016 ஆண்டு குறிப்பிட்டிருந்ததை விட 55% கூடுதலாக இவர் சொத்து சேர்த்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் மேலேயும் இவருடைய மனைவி மற்றும் சகோதரர்கள் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. சி விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, மருத்துவர் சி விஜயபாஸ்கர், அவர் மேலே பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை சார்பில் 2 வழக்குகள், டிவிஎஸ் துறை சார்பில் 2 வழக்குகள், ஒரு சிபிஐ வழக்கு உள்பட 12 வழக்குகளை முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த விவரங்களை தன்னுடைய 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவிலேயே மருத்துவர் சி விஜயபாஸ்கர் குறிப்பிட்டிருக்கிறாரு. நீதிமன்றத்தில் 5 வழக்குகள் விசாரணையில் இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. கடந்த 2016-21 ஆட்சி காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்தப்ப தன்னோட பேரிலையும் தன்னுடைய மனைவியினுடைய பேரிலையும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறாரு. கடந்த 2021 ஆண்டு புதுக்கோட்டை மாவட்ட ஊழல் மற்றும் கண்காணிப்பு பிரிவின் காவல்துறையினர் அவர் மீது நான் மேல் சொன்ன விஷயத்துக்காக வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வருமான ஆதாரங்களுக்கு அப்பாற்பட்டு 35.79 கோடி அளவுக்கு
சொத்து சேர்த்திருப்பதாகத்தான் அவர் மீது அப்போது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த வழக்கில் விஜயபாஸ்கர் தரப்பு கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு மேலதிக விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இதே சொத்து குவிப்பு வழக்கின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறையும் இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோதே இவருடைய வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை செய்தாங்க. அதில் ஒரு டைரியும் கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த டைரியில் இருந்த விவரங்கள் தான் நம்ம எல்லாருமே அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் ஆழ்த்துச்சு. அந்த டைரியில் என்னென்ன விவரங்கள் இருந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை விற்பனை பண்ணுறதுக்காக ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து 39.91 கோடி லஞ்சம் பெற்றதாக தகவல் கிடைத்தது. அதை சிபிஐ வழக்கு பதிவு பண்ணுச்சு. முன்னாள் அமைச்சர் ரமணா மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் அவங்களுடைய பேரும் அதில் இருந்துச்சு. அவங்கள மேலேயும் வழக்கு பதிவு பண்ணாங்க. குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணாங்க. இந்த வழக்கு மக்கள் பிரதிநிதிகள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுபோல் தங்கள் மீதான எந்த வழக்குகளுக்குமே தாங்கள் எந்த விதமான தண்டனையும் நாங்கள் பெறலை அப்படின்னு 2 விஜயபாஸ்கர்களுமே தங்களுடைய வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்படியாக தாவேக்காவில் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த 2 விஜயபாஸ்கர்கள் மீதும் குற்றச்சாட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை கட்சியில் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக தாவேக்கா தங்களை குட்கா வெற்றி கழகமாக மாற்றிக்கொள்கிறது என்று அறப்போர் இயக்கத்தின் தோழர் திரு ஜெயராமன் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தங்கள் மீது பாஜகவோ அல்லது ஒன்றிய அரசோ தங்கள் கட்சியின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பினை தாவேக்கா தலைமை தன்னியல்பாக வழங்குகிறது அப்படின்ற ஒரு புள்ளியும் தொற்றுகிறார். அதாவது பாஜக ஏவல் துறைகளாக இடி, ஐடி, சிபிஐ போன்ற விவகாரங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்குங்கிற விமர்சனத்தை திரு விஜய் அவர்களே பல முறை சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் தாவே தலைவராக இருக்கும்போது பல முறை சொல்லியிருக்கிறார், எதிர்கட்சியாக இருக்கும்போது. ஆனால் இன்றைக்கு இப்போ இவங்களுடைய வழக்குகளெல்லாம் விசாரிக்கிறாங்க அப்படின்னா அது தாவேக்காவுக்கு நெருக்கடி அப்படிங்கிற ஒரு பொருளை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இவர்கள் இருவருமே ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான மனிதர்கள் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. குறைந்தபட்சம் இவர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை கலைத்து விட்டு அப்படி நாங்கள் தப்பு செய்யலாம் நிரூபித்து விட்டாவது கஷ்டம் சேர்ந்துருக்கலாம். அப்போ கூட அதை ஓரளவு அக்னாலேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போது இதை எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் எழுப்புகிறாங்க. இன்னொரு சைடு நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி ஒரு கட்சினா பல பேர் சேரத்தான் செய்வாங்க. இது கட்சியினுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்க போனோம்னா அமைச்சர் சீட்டா நிர்மல்குமார் அவர்கள் கூட அவருடைய பேட்டியின் போது அவர்களுடைய வழக்குகளுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம், அதை அவங்கள தான் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு டிவிஎஸ்சி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்? தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை அதனுடைய இயக்குனர் பெருமக்கள் அதனுடைய நிர்வாகிகள் எல்லாம் ரொம்ப நேர்மையாக தூய்மையாக ஜனநாயகவாதிகளாக இருந்து ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் மீதோ அல்லது ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மீதோ இதே போல நடவடிக்கை எடுத்துருவாங்களா? கட்ட வழக்கு பதிவு பண்ணுவாங்களா? அல்லது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்கை தான் விசாரிப்பாங்களா? நாம் தான் கண்ணெதிர் சாட்சியாக பார்த்தோம். அதிமுகவில் இருந்த வைத்தியலிங்கம் திமுகவில் போய் சேர்ந்தார். திமுக ஆட்சியில் அவர் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளை அவர் மீதான இன்னும் பல சொத்து குவிப்பு வழக்கு இல்லை கட் பண்ணுக்கோங்க அவர் மீதான வழக்குகளை நாங்கள் டிவிஎஸ்சியில் ஆதாரம் இல்லைன்னு சொல்லி போய் வழக்கு மன்றத்தில் பேசினாங்க. அதன் பிறகு அறப்போரிக்கம் போராடுறதுனால திருப்பி அதை விசாரணைக்கு உட்படுத்துறேன். ஏன்னா எனக்கு எதிர்கட்சியாக மாறிடுச்சு திமுக. ஸோ வைத்தியலிங்கத்தை விசாரிப்பாங்க. ஆனால் தாவேக்காவில் சேர்ந்துருக்கிறாங்க இல்லையா, இவங்களை நீங்கள் விசாரிப்பீங்களா? அப்போ என்ன தோணுது அப்படின்னா, நாளைக்கு செந்தில் பாலாஜி உங்கள் கட்சியில் சேரப்போகிறார் என்று சொன்னாலும் கூட வருக வருக என்று தமிழக வெற்றி கழகம் வரவேற்குமா அப்படிங்கிற கேள்வியை தான் இங்கே முன்வைக்க நான் விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, விஜயபாஸ்கருக்கு ஒரு ஸ்கேல், விஜயபாஸ்கருக்கு ஒரு ஸ்கேல், செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஸ்கேலா? விஷம் தானே. அது ஒரு சொட்டாக இருந்தானா ஒரு பாட்டிலாக இருந்தானே. அப்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் என்கிற மிகப்பெரிய அந்த கோட்டைக்குள்ளே ஒரு ஆள் இல்லையா? புதுக்கோட்டையில் அறந்தாங்க ஃபர்வீஸ் வரலையா? அமைச்சராகலையா? அல்லது கரூரில் இருக்கக்கூடிய மதியழகன் உங்களுடைய கண்களுக்கு தெரியலையா? புலப்படலையா? அவர்களை வைத்து அந்தந்த இடங்களில் கட்சியை நீங்கள் கட்டமைத்து மீள் கட்டுமானம் செய்து உங்களால் வளர்க்கவே முடியாதா? உங்களோடவே இருந்து உங்களோடவே பயணிக்கக்கூடிய மனிதர்களுக்கு தூய சக்தியாக நீங்கள் வாய்ப்பை கொடுக்கவே மாட்டீங்களா?
இப்படியாக ஊழல் கரை படிந்த மனிதர்களுக்கு வாய்ப்பளித்து தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய பெயரை கெடுத்துக் கொள்கிறது அப்படிங்கிற விமர்சனமும் இன்றைக்கு தாவேகா மேல ரொம்ப அதிகமாக எழுந்த வண்ணமே இருக்குது. இந்த கரைகளை தாவேகா எப்படி அழிக்கப் போகிறது, அல்லது திமுக மற்றும் பாஜகவை போலவே தாவேகாவும் ஒரு பெரிய வாஷிங் மிஷினாக மாறி வருகிறது அப்படிங்கிற அறப்போர் இயக்கத்தினுடைய குற்றச்சாட்டை மெய்ப்பிக்க போகிறதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உண்மையில் அவர்கள் மீது உங்களுக்கு கரிசனம் இல்லை அப்படின்னா அவர்கள் மீதான வழக்குகளை துரிதப்படுத்த நீங்கள் உத்தரவிடுவீர்களா அப்படிங்கிற கேள்வியும் முதலமைச்சர் மீது தற்போது எழுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் முதலமைச்சர் விஜய் என்ன செய்கிறார் அப்படின்னு. உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றொரு தலைப்பில் மற்றொரு தலையங்கத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.